ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உஷு அண்ட் டோரா எபிசோட் 36 தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அங்கே கேரனோட ஃபைட்டும் இன்னமும் போயின்னு இருக்கு. யூவும் அங்கே பயங்கரமாக தாக்குறாரு. வா ஹியூமன், இன்னமும் போர் ஆகலை, என்னை என்டர்டைன்மெண்ட் பண்ணு. அதுக்கப்புறம் சாயாவை காட்டுறாங்க. சாயாவும் உஷியோக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுன்னு பார்க்குறா. ஆனால் உஷியோ வந்தக்கப்புறம் தான் இவளோட வாழ்க்கையே மாறி இருக்கும். இவளோட வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் யார் அக்கம் பக்கத்துல இருக்காங்களோ அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் மாத்திருப்பான். அதே மாதிரி எல்லாரோட முகத்திலையும் சிரிப்பு வந்தது இவனால. அதனால நான் உஷியோக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது அங்க அவங்க அம்மா ஒரு கேட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. அது எப்படிப்பட்ட கேட்டுனா, இந்த எந்த போனவங்களோட சோல்லாம் அங்க இருக்கும். அந்த மாதிரி ஒரு உலகம் தான் அது. அதை நம்ம சாயாக்கு எப்படி திறக்கணும் அப்படின்னு சொல்லி தந்திருப்பாங்க. அதை அவன் ஞாபகப்படுத்துறான். இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம்ல, ஹாக்குமேனை எப்படியாச்சும் தோக்கடிக்கணும்னு சொல்லி. அதனால எனக்கு மற்றவங்களோட உதவியும் தேவை. நான் இப்போ அதை ஓப்பன் பண்ணி தான் ஆகணும். என்னால இப்படி பண்ண வேண்டிதான் உஷியோக்கு உதவியே பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம உஷியோ பக்கம் செம்ம வேகமா ஒரு விஷயம் வருது. அது பார்த்தா அந்த பீஸ்ட் ஸ்பியரோட உடைஞ்சு போன அந்த பார்ட்டிகள் தான். அந்த ஹாக்குமேனும் அதை தடுக்க பாக்குது. நான் இதை விட மாட்டேன். இங்க இருக்கிற ஒரு பீஸையும் நான் அப்படியே நூறுக்கணும், பீஸா. அப்புறம் தான் உஷியோ அந்த ஹாக்குமேனோட வாயை பாக்குறான். அங்க டோரா இருக்கு. டோராவை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். டோரா, உனக்கு என்ன ஆச்சு? அப்படின்னா நீ தனியா சண்டை போட்டு தோத்து போயிட்டியா? இடத்துல அந்த ஹாக்குமேன் அந்த பீஸ்ட் ஸ்பியரை அழிக்கணும்னு சொல்லி ஒரு பயங்கரமான தாக்குதல பண்ணலான்னு போகுது. டோரா வேற வாயில இருக்குமா. உஷியோக்கு என்ன பண்ணும் தெரியல. திடீர்னு யாரோ ஒருத்தங்க பேரியரை வச்சு தடுக்கிறாங்க. யாராதுன்னு பார்த்தா மிஸ்ஸோடைதா. ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? உன்ன மாதிரி ஒரு சோலால என்ன எதுவுமே பண்ண முடியாது. அங்க இத ஒரு வாய்ப்பா வச்சு நம்ம டோராவை அவன் காப்பாத்திடுறான். டோராவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. டோரா, நீ எப்படி இருக்கு? எல்லாமே என்னோட தப்பு தான். உண்மையை சொன்னா நான் உன்னை விட்டு போயும் உன்னை பத்தியே தான் யோசிச்சிருந்தேன். அதே மாதிரி உன்னோட பாஸ்டையும் நான் பார்த்தேன் தெரியுமா. நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி நீ என் கூட இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேராலையும் எதையும் அழிக்க முடியும். அதனால நம்ம ஒன்னா ஃபைட் பண்ணலாம். பீஸ்ட் ஸ்பியர் என் கிட்ட வா இப்படின்னு அவன் சொல்றான். அந்த இடத்துல பீஸ்ட் ஸ்பியர் நம்ம டோராவை நோக்கி செம்ம வேகமா வருது. அதுவும் நம்ம டோராக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா போகுது. அங்க இருக்கிற யாருக்குமே எதுவுமே புரியல இங்க என்ன ஆகுதுன்னு. அந்த இடத்துல டோரா ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கோம்ல. அதே மாதிரி அவனோட லோன்லினஸ் இது எல்லாத்தையும் வச்சு அந்த பீஸ்ட் ஸ்பியர் தன்னால நம்ம டோராவை வச்சு உருவாகுது. பிடிச்ச அடுத்த செகண்டே அங்க இருக்கிற எல்லாரோட முகமும் அவனுக்கு தெரியுது. இந்த சைடு அங்க சயின்டிஸ்ட் ஆளுங்களும் அதை தாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. அங்க உஷியோவை சொல்றான், டோரா, இந்த பீஸ்ட் ஸ்பியர் இது திரும்பவும் என் கிட்ட வந்துச்சு. நான் திரும்பவும் சண்டைக்கு போறேன். அங்க நாக்கமுராவும் கடைசியா சொல்லிருப்பா, போனா உன்னால ஒரு ஹியூமனா திரும்ப வர முடியாதுடா. நான் டோரா மாதிரி மாறிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நான் இதை முடிச்சே ஆகணும். டோரா, அதே மாதிரி நான் உனக்கு எதுவுமே பண்ணது இல்ல. அட்லீஸ்ட் என்னோட ரத்தத்தையாச்சும் உனக்கு கொஞ்சம் கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டு மேல தாக்குறதுக்கு போறானா, அந்த ஹாக்குமேன் ஒரு ஃபாக வச்சு ஒரு உருவத்தை உருவாக்குது. அதையும் அசால்ட்டா அவனால வெட்ட முடியுது. அட, இது 10 மடங்கு இல்ல 100 மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதே மாதிரி அந்த பாட்டியை கொன்ன அந்த இதுவும் இருக்குமா. அதை அவன் பார்த்தோன்னே அதையும் அவன் சுக்குநூறாக்கிறான். அங்க ஹாக்குமேனால நம்பவே முடியல. என்ன நீ ஸ்ட்ராங் ஆயிட்டா அப்படின்னு யோசிக்கிறியா? இந்த பலம்லாம் என்ன அழிக்கிறதுக்கு சுத்தமா பத்தாது. கடைசியில தோத்துதான் போக போற. உஷியோவும் சம வேகமா மண்டியில அடிக்கிறானா. அட்டாக்கும் ஒர்க் ஆயிது. ஹாக்குமேன் அப்படியே தள்ளி போக ஆரம்பிக்குது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவங்க பேரியரை கிரியேட் பண்றாங்க. எதிர்பார்க்கல இந்த குள்ள போச்சுங்க. இவங்க என்ன பேரியரை வச்சு என்ன தடுக்கலான்னு பாக்குறாங்களா. சைட்ல உஷியோட அம்மாவும் மைக்கவும் இன்னொரு பேரியரை கிரியேட் பண்ண அதெல்லாம் அங்க எதுவுமே பண்ண முடியல. அந்த இடத்துல இருக்க மத்த மாஸ்டர்ஸ் இதையும் வேற ஒருத்தங்க பேரியரால பிடிக்கிறாங்க. அது ஈஸ்ட்ல இருக்க அந்த யோகாயோட குழு தான். இந்த சைடு அங்க இன்னொரு பேரியரும் அது யாருன்னா நம்ம மாங்கோட குழு தான். அவங்க எல்லாரும் ஒரு பேரியரை கிரியேட் பண்றாங்க. அங்க ஹாக்குமேனும் கத்துது, ஆமா இந்த கேரன் அவன் எங்க போனா? அவன் இன்னமும் ஆளை காணோம். அவன் எப்பதான் வர போறான்? இதுக்கப்புறம் நம்ம யூவை காட்டுறாங்க. நம்ம யூ மயங்கி போன நிலைமையில இருப்பானா. அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுலயும் அவன் பொண்ணுக்காக ஒரு டாய் அவன் கொண்டு போறான். அங்க பொண்ணும் கத்துறா, அப்பா எப்போ வருவாரு? அவரு கூட நான் வெளியில போனோம். இதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்து ஏந்துக்கிறான். அந்த இடத்துல ஒரு லேடி இருக்கா. என்னப்பா நல்ல வேலை நீ எழுந்திய. நான் என்ன யோசிச்சேன்னா நீ எந்த போயிட்டியோ அப்படின்னு யோசிச்சேன். பரவாயில்ல நீ சாகலையே, அது வரைக்கும் நல்ல விஷயம் தான். ஆமா, நீங்க இங்க என்ன பண்ண இருக்கீங்க? நீங்க ஷெல்டருக்கு போலியா என்ன? நல்ல வேலை நீ பேசுன. ஆனா போயும் அதையா நீ கேட்ப? என்னாலதான் அந்த கேவலமான ஷெல்டருக்குலாம் போக முடியாது. நான் ஒரு ஆக்ட்ரஸ். நான் எப்படி அந்த மாதிரி இடத்துக்கு போக முடியும்? அட்லீஸ்ட் அந்த குழந்தைய பத்தி ஏன் கேட்கிற? இந்த குழந்தை இது என்னோட குழந்தை தான். எனக்கு இவளை சுத்தமா பிடிக்கல. அதே டைம்ல நானே மெய்டு கிட்ட குத்துதான் இந்த குழந்தைய வளர்த்தேன். ஆனா இது போக போக ஒரு மாதிரி அனுபவிங்க இருக்கு தெரியுமா. அப்பனா உன்னோட ஹஸ்பண்ட் அவரு பக்கத்துல இருந்த அந்த ஐலாண்ட்ல இருந்தாரு. அந்த மாஸ்டர் அது பண்ண அட்டாக்ல அவரு அங்க காலி. இப்போ தனியா இந்த இடத்துல இருக்கேன். அவரு சொல்லிதான் ஒரு குழந்தைய நான் பெத்தேன். இப்ப அவரும் இல்ல. இந்த மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இதுல நீ வேற தள்ளிப்போ. அந்த ஹாக்குமேன் என்ன வர சொல்லுது. இருந்தாலும் நான் உனக்கு உள்ளாம போக போதில்ல. ஆனா நான் எதிர்பார்க்கலப்பா. இங்க சாப்பிடறதுக்கு நல்ல நல்ல ஐட்டம்லாம் இருக்கே. அது முன்னாடி அவங்க 2 பேரையும் நீ சாப்பிட
போறியா? வாய்ப்பே இல்ல, நான் இருக்கும்போது அப்படி நடக்காது. அப்படியே அவனோட டெய்ல்ஸ் மேனை வச்சு தாக்குறான். ஆனா அப்படியே அந்த கீரன் அது தூக்கி போட்டது. எனக்கு வந்து இது ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது தெரியுமா? ஏன்னா ஃபைனலா நான் உன்னை இங்க கொல்ல போறேன். அப்படியா? எனக்கும் அதேதான். ஏன்னா என்னோட கண்ணை வச்சு நான் பார்த்துட்டு நீ வந்து சாக போறத இப்படின்னு அவன் தாக்க ஆரம்பிக்கிறான். அங்க பயங்கரமா தாக்குறானா. அப்படியே அந்த சின்ன பொண்ணு, அம்மா வாங்க நம்ம போகலாம் இப்படின்னு அங்க சொல்ல இருக்கா. அங்க பயங்கரமா நம்ம கீரன் வெட்டி போதா. கீரனும் அவங்க கேக்குது, ஏன்டா மாதிரி அவங்க ரெண்டு பேரை இதுக்கு நீ ப்ரொடெக்ட் பண்ற? நான் உன்னோட ஒய்ஃபையும் உன்னால காப்பாற்ற முடியல, உன்னோட பொண்ணையும் உன்னால காப்பாற்ற முடியல, இவங்களை வந்து ஏன் காப்பாத்துற நீ? ஆமா, அந்த மாஸ்டர் சொல்றது உண்மைதான். இதுக்கு நீங்க என்னை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றீங்க. அது உனக்கு புரியாது. ஏன்னா இந்த ஃபைட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வந்து யோசி, உன் பக்கத்துல இருக்க அந்த சின்ன பொண்ணு என்னதான் அவளை வெறுத்தாலும் அவ பாரு உன் கூடியதான் இருக்கா. உன்னை விட்டு போகவே இல்லை கடைசி வரைக்கும். இப்பதான் அந்த கீரன் அந்த மாஸ்டரே சொல்லுது, இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. அவங்க ரெண்டு பேரை பார்க்கும் போது ஏதோ உன்னோட பொண்ணு ஒய்ஃபை பாக்குற மாதிரி ஃபீலிங் வருது போல. பரவாயில்ல, அவங்க ரெண்டு பேரையும் நான் ஒரே ப்ளோல முடிக்க போறேன். அங்க ஒரு பெரிய அட்டாக்க பண்ண போது, ஆனா அதுக்குள்ள அவனோட கண்ணை வச்சு அப்படியே அதை சக் பண்ணிக்கிறான். நீ வந்து என்னோட ஃபேமிலியை கொன்னுட்ட, அதெல்லாம் நான் மறக்கல. அதே மாதிரி நான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு நான் ஒரு எத்துல போய் தேன உன்னை எங்கேயுமே நீ கிடைக்கல. இப்ப நீ என் கண்ணு முன்னாடியே இருக்க. உன்னை வந்து நான் கொல்லாம விட போதில்ல. இந்தா நீ வந்து என் கண்ணி எடுத்தல, அதுக்கு பதிலா இந்தா என்னோட கண்ணு. அப்படியே கண்ணை வாயில திணிக்கிறான். அதுவும் அப்படியே கடிக்குதா. அங்க யூவோட ஒரு கை பாதியா போகுது. பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கல தெரியுமா? இந்த கை வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற? ஏன்னா இதுக்கு மேல உன்கிட்ட எந்த விதமான வெப்பன் இல்லையே. அப்படியா? யாரு சொன்னா வெப்பன் இல்லைன்னு? நீ சாப்பிட்டதே என்னோட கை ஒண்டி நான் நினைக்கிறேன். நல்லா பாரு. அப்புறம் தான் அது பாக்குது. அந்த விஷயத்த பார்த்து அது ரொம்ப ஷாக் ஆகுது. அடே பைத்தியக்காரா, நீ என்ன உன்னோட உடம்பு முழுக்க அதை சீல் பண்ணி வச்சிருக்கியா என்ன? ஆமா, இது என்னோட பொண்ணுக்காகவும் என்னோட ஒய்ஃபுக்காகவும் தான் இப்படின்னு அங்க டீல்ஸ் மேனை வெடிக்க வைக்க அங்கேயே கீரனோட கதையும் முடியுது. எப்படியோ நான் வந்து கொன்னுட்டேன். அட உங்களுக்கு என்ன ஆச்சு? எழுந்துக்கோங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணவா? நீங்க வெயிட் பண்ணுங்க, ஆம்புலன்ஸ் வந்து வந்துகினே இருக்கும். இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம். பக்கத்துல அவன் பாப்பானா, பக்கத்துல ஆல்கஹால் இருக்கு, அது இந்த மாதிரி டைம்லயும் குடிக்கிறான். அட என்ன பண்ணிருக்கீங்க நீங்க இந்த மாதிரி டைம்லயுமா? எப்பயுமே நான் சண்டையை முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் குடிப்பேனே. ஆனா கடைசியா குடிச்ச அந்த ஆல்கஹால் அது கூட நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல விஷயம் தான் நல்லா இருந்திருக்கும். பசங்க அவங்களாம் உண்மையிலேயே கிரேட் தான். ஆமா அது உண்மைதான். என்னை மன்னிச்சிடு ஃபாங் லீ, நான் வந்து ரொம்ப லேட்டா வந்துட்டேன். லீ, உனக்காக நான் ஒரு டாலியும் கொண்டு வந்திருக்கேன். என்ன இந்த வாட்டி நான் லேட்டா வந்துட்டேன் இப்படின்னு ஃபேமிலி கூட மீட் பண்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அந்த சின்ன பொண்ணுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அப்பா நீங்க ஃபைனலி வந்துட்டீங்க. அதே மாதிரி இது எனக்கா, இது வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இப்படின்னா ஒரு ரொம்ப சந்தோஷமா அவரோட ஃபேமிலி கூடவே போறாரு. அங்க இதுக்கப்புறம் அங்க பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல. ஆமா அம்மா இந்த மாதிரி அவருக்கு என்ன ஆச்சு? அவர் என்ன இறந்துட்டாரா? இல்ல கண்ணா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் வந்து அவரோட வீட்டுக்கு இப்ப போயிட்டாரு. சைடு அந்த ஹாக்கமனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த கீரன் அவன் வந்து எங்கதான் போனான்? அவன ஆளையே காணோம், அவன் இதுக்கு வரமாட்டான் அப்படின்னு அது புலமின்னு இருக்கு. இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 3 எபிசோட் தான், அதையும் நம்ம சீக்கிரமா பார்த்தலாம். ஸோ மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.